ஈஸ்வரா பட்டாசு கடை ஈரோடு மாவட்டத்தில் கொல்லம்பாளையம் மற்றும் சிவகிரி கொங்கு மண்டபத்தில் மிக சிறந்த முறையில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் வெடிக்கக்கூடிய அனைத்து விதமான பல முன்னணி கம்பெனிகளின் பட்டாசுகள் மிக மிக குறைந்த விலையில் கொல்லம்பாளையம் ஆசிரமம் பள்ளி அருகில் சிவகிரி கொங்கு மண்டபத்தில் என 2 இடங்களிலும் ஈஸ்வரா பட்டாசு கடை. ஈஸ்வரா பட்டாசு கடைக்கு வாங்க, குறைவான விலையில நிறைய பட்டாசுகளை அள்ளிட்டு போங்க. கட்சி நடத்தும் சமூக ஒற்றுமை மற்றும் தொழிலாளர் வாழ்வுரை மாநாடு மாபெரும் வெற்றியடைய நான் சார்ந்த புதிய திராவிட கழகம் மற்றும் கொங்குநாடு வேட்டு கொண்ட சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டுள்ள அருமை சகோதரர் மாகாளிப்பன் அவர்களுக்கும் மாநாட்டின் கதாநாயகன் கொங்கு மண்டல பொறுப்பாளர் அண்ணன் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர், கொங்கு மண்டலத்திலே ஒன்று மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய தலைவர் ஈஸ்வரன் அவர்களுக்கும், சமூக நீதி என்றால் எது சமூக நீதி? அதிமுகவில் போய் நாம் நீ கழக துணை பொதுச் செயலர் வாங்க முடியுமா? அருந்ததி சமுதாயத்திற்கு கழக துணை பொதுச் செயலர் என்ற பதவியை மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அண்ணன் அந்தியூர் செல்வராஜா அவர்களுக்கு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்கு. அண்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிஞ்சு கொண்டு, ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில இளநிலை துணை செயலாளர் அன்பு மாமா கேட்ட உடனேயே என்ன வேணும், என்ன செய்யணும், என்ன செய்யணும்னு சொல்லக்கூடிய அதாவது யாராக இருந்தாலும் ஃபோன் பண்ண உடனே எடுத்து பேசக்கூடிய ஒரு நம்ம மக்கள்கிட்ட எல்லாத்துக்கூடவும் அண்ணன் தம்பியா பழக்கூடிய அன்பு மாமா KE பிரகாஷ் அவர்களுக்கும், அதே போல சொன்ன போனால் இந்த பகுதியில் சமூக நீதி நிலைநாட்டப்படுகிறது என்றதுக்கு ஒரு சான்று தான் ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்கும் பாசத்துக்கும் போட்டுக்குரிய அன்பு அண்ணன் VC சந்திரகுமார் அவர்களுக்கும், திமுக மாநில நெசவாளர் செயலாளர் SLT சச்சிதானந்தம் அண்ணன் அவர்களுக்கும், அன்பு சகோதரர் நீங்கள் சொல்கிறீங்களா சமூக பிரச்சனை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு எந்த சமூக பிரச்சனையும் இல்லை. அப்படி ஏதாவது ஒரு சூழல் வரப்படக்கூடிய எனக்கு உடனே தொடர்பு பேசக்கூடிய அன்பு சகோதரர், பொங்கு வேளாள கவுண்டர் பேரையோட சொல்லப்போனால் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் அன்பு சகோதரர் S சூரியமூர்த்தி அவர்களுக்கும், என் அருமை சகோதரர் பொன் விஸ்வநாதன் அவர்களுக்கும், சதாநாடர் அவர்களுக்கும், ஏனைய மேடையில் வைத்திருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொண்டு, சமூக நீதி மட்டும் நிலைநாட்ட வேண்டும். சமூக நீதியை இந்த மக்களுக்கு என்ன செய்யறதுன்னு சொன்னால், காலணி என்கின்ற ஒரு பெயரை இது சட்டமன்றத்தில் தேர்தல் வார்த்தையே கொடுக்கல. எப்படி காலனிங்கிற ஒரு வார்த்தை எடுக்கக்கூடிய ஒரு அவருக்கு எவ்வளவு ஒரு மனசுக்குள்ள அந்த எழுத்தை இருந்ததுன்னா, அதை எதை பார்த்து சொன்னார், யார் சொல்லி சொன்னார் தெரியல, அவருக்கா தோணித்தான் சொல்லியிருப்பாரு. இவ்வளவு ஒரு அந்த விஷயத்தை கூட எடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு உண்மையாலுமே சமூக நீதி நிலைநாட்டக்கூடிய முதல்வர் என்றால் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள்தான். இப்படி ஒரு தமிழக முதல்வர் நமக்கு கிடைத்ததற்கு நாம் எல்லாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் இந்த கூட்டத்தை, ஏன்னா 4 ஆண்டு சாதனை கூட்டம் இந்த இடத்துல சொல்லாமல் இருந்துட முடியாது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும், மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர் மாண்புமிகு சின்னவர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி, அதே போல நம்ம இப்போ நம்ம இதை சொல்லித்தான் ஆகணும்னா, நான் போன வாரம் நான் 2 வாரங்களுக்கு முன்னாடி இந்த மாநாட்டானது நடைபெற இருந்தது. இன்னைக்கு நம்ம அந்த மாநாடு தள்ளி போனதுக்கு காரணம் அந்த 41 உயிர்கள் இழந்ததுக்கா. நான் அந்த செய்தி கேட்ட உடனேயே நான் கரூரை நோக்கி சென்று நாங்கள் அங்கே நைட்டிலிருந்து பகல் வரைக்கும் நாங்கள் இருந்து பார்த்துட்டு வரோம். அதாவது எதில் தான் அரசியல் செய்யக்கூடாதுன்னு ஒரு இது இருக்கு. பாஜகவும் அதிமுகவும் இன்னைக்கு குமாராவளத்தில் அதிமுக காரரை வச்சு ஒரு விஜயோட கொடிய தாவேக்கா குடிக்கக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்குது. எல்லாத்துலேயும் அரசியல். இந்த மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் நம்ம இன்னைக்கு 100 ஓட்டு 200 ஓட்டு 2000 ஓட்டு நம்ம மீண்டும் ஒரு வெற்றி வாய்ப்பை நம்ம தவிர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அன்பு சகோதரர் நம்ம மாகாளிப்பன் அவர் சொன்னார், என்ன சொன்னார், நாம் நம்மளாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த வாயுவால் நம்ம சொல்லாமல் எதால நீடிக்கணும்னா, வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதியில் வெற்றி அடையணும். திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி அடையணும். இதுவரைக்கும் எந்த காலத்தில் இல்லாத அளவுக்கு இந்த கொங்கு மண்டலத்தில் இதே பார்த்தோன்னா இந்த பகுதியில் பார்த்தோன்னா ஒரு 6-7 தொகுதி 10 தொகுதிக்கு மேலே இந்த 1000 ஓட்டு 2000 ஓட்டு வித்தியாசத்தில் நம்ம இழந்துகிட்டு இருக்கிறோம். வரக்கூடிய காலகட்டங்களில் மாகாளிப்பன் சொன்னது உண்மையாக இருந்தால்
நாம் வந்து இந்த மேடையில் பேச உண்மையாக இருந்தால், ஏனைய தலைவர்கள் வந்து கலந்துக்கிட்டது உண்மையாக இருந்தால், உங்கள் மனதிலே சமூக நீதி இருந்தால், குறைஞ்சபட்சம் 20,000 ஓட்டு நாம் ஜெயிச்ச இடத்துல 40,000 ஓட்டு வாங்கி காட்டணும். அதுதான் சமூக நீதிக்கு நம்மளால இன்னைக்கு நம்ம ஒன்று கூடி இருக்கணும். அதுதான் சாட்சி. திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியில யார் நிறுத்தி வச்சாலும் சரி, அதுக்கு நாம உண்மையா இருந்து உண்மையா நம்ம வந்து போராடி இந்த மக்களுக்காக, இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக அல்லும் பகலும் போராடி கொண்டிருக்கிற தமிழக முதல்வர் அவரோட கரத்தை வலுப்படுத்தணும் சொல்லி கேட்டுக்கிட்டு, புதிய திராவிட கழகம் ஒரு நாளும் எந்த காலத்திலையும் அருந்ததி சமூகத்திற்கு எதிராகவோ வேட்டி கொண்ட அருந்ததி சமுதாயத்திற்கு எதிராகவோ இருந்ததே கிடையாது. உங்களுக்கு எப்பொழுதும் அண்ணனாகவும் தம்பியாகவும் நாங்கள் வந்து உறுதுணையாக இருப்போம் என்று தெரிவிக்கொண்டு, இதுவரைக்கும் புதிய திராவிட கழகம் ஒரு இடத்துல கூட எஸ்சி கேஸ்ட் போடணும்னு சொல்லி சொன்னது கிடையாது. ஆணவ படுகொலை ஆதரிச்சது கிடையாது. பிசிஆர் கேஸ் போடக்கூடாதுன்னு சொல்லி பிசிஆர் கேஸுக்கு எதிராக நாங்கள் போராடினது கிடையாது. எப்பொழுதும் உங்களுக்கு உறுதுணையாக நாங்கள் இருப்போம். உங்கள் வெற்றிக்கும் உங்கள் அரசியலுக்கும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று கேட்டுக்கொண்டு, ஏனைய தலைவர்கள் பேச வேண்டிய நிலை இருப்பதால் சமூகநீதி வெல்லட்டும், சமூகநீதி வெல்லட்டும் என்று வாய்ப்பளித்த தமிழக தொழிலாளர் கட்சிக்கும், உண்மையிலுமே இந்த கூட்டத்தை நடத்துறது அண்ணன் ஈஆர் ஈஸ்வரன் அவர்களும் சூரியமூர்த்தி அவர்கள் தான். ஆனால் அந்த நேரத்தில் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிட்டு, வீழ்வது யாராக இருந்தாலும் வெற்றுவது நாமாக இருக்க வேண்டும், சமூகநீதி நிலைநாட்டப்பட வேண்டும், 234 தொகுதியிலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து சொந்தங்களுக்கும் தலைவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி 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 நன்றி. நான் தான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? முதல்ல பல்லடம் மக்கள் மட்டுமில்லாமல் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இமான் அண்ணாச்சியின் இனிய தீபாவளி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா, நம்ம பல்லடத்தில் அண்ணா நகரில் ஜேகே பட்டாசு கடை அப்படின்னு சொல்லி தீபாவளியை முன்னிட்டு பிரம்மாண்ட ஒரு பட்டாசு கடை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த தீபாவளியை நீங்கள் மிக மகிழ்ச்சியாக சிறப்பாக பாதுகாப்பான வெடிகளோடு இப்போ நீங்கள் கொண்டாடணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நினைவூட்டுறேன். மறக்காமல் சொல்கிறேன், நம்ம பல்லடத்தில் அண்ணா நகரில் அமைஞ்சிருக்கிற ஜேகே பட்டாசு கடைக்கு போங்க. ஆமாம், ஜேகே பட்டாசு கடைக்கு வாங்க. வந்து பாதுகாப்பான பட்டாசுகளை அருமையாக ஜாலியாக வெடித்து சந்தோஷமான தீபாவளியை கொண்டாடுங்க அப்படிங்கிறத உங்கள் இமான் அண்ணாச்சி நான் அன்போட கேட்டுக்கிறேன். மீண்டும் அனைவருக்கும் என்னுடைய இனிய தீபாவளி வாழ்த்துக்கள்.